ஸோ வெல்கம் பேக் கைஸ். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பைத்தன் டியூட்டோரியல்ஸில் வந்திருக்கோம். அண்ட் ஐம் சாரி ஃபார் தட் பிகாஸ் கைஸ் நான் வந்து கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ஸ் இந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி முடிச்சிட்டோம். ஓகே, அண்ட் இன்னும் நிறைய பேர் கேட்டிங்க யூனிட்டி, பிளெண்டர் இந்த மாதிரி கேம் என்ஜின்ஸை வச்சு கேம் டெவலப்மெண்ட் பண்ணணுன்னு. ஸோ பண்ணுவோம், ஃப்யூச்சரில் பண்ணுவோம். இந்த வாட்டி இந்த பைத்தனை முழுசாக முடிச்சுக்குவோம் கைஸ். அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிருவோம். ஓகே ஸோ கைஸ், இந்த பைத்தன் வீடியோஸை நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம்னு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து ரைட்டிங் அண்ட் அப்பெண்டிங் டு அ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஞ்சோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்தா பாருங்கள், எழுதி வச்சுருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம ரைட்டிங் அண்ட் அப்பெண்டிங் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சீக் அண்ட் டெல் அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை பற்றி சொல்லித்தர போகிறேன். ஸோ கைஸ், எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், போன வீடியோஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து சும்மா எஃப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பாயிண்டர் அதெல்லாம் போட்டோம். அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் kishan.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஞாபகம் இருந்திருக்கும் உங்களுக்கு, kishan.txt ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் நம்மளோட ப்ரோக்ராமில். ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஓப்பனுக்குள்ளே எழுதணும்ல, kishan.txt. ஸோ kishan.txt அப்படின்னு போட்டேன். அண்ட் கைஸ், இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத ரீட் பண்ணணும்னா, நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ரீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும், ரைட் அப்படின்ற ஃபங்க்ஷன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல. ரீடு, ரைட்டு போன வீடியோஸில் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு 1 by 1 லைன் பை லைனாக ரீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்மளோட எதை ரீட் பண்ணணும், எஃப் தானே, ஃபைல் பாயிண்டர் தானே ரீட் பண்ணணும். ஃபைல் பாயிண்டர் எதை காமிக்குது? இந்த kishan.txt தானே காமிக்குது. அப்போ kishan.txt எஃப் ரெண்டும் ஒன்று தானே. ஸோ அதனால் எஃப் டாட் நம்ம ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணுறதுக்கு என்ன போடுவோன்னு சொல்லியிருக்கேன், ரீட் லைன். கரெக்டாக ஞாபகம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ ரீட் லைன் அண்ட் போட்டுட்டோம். இப்படி பண்ணுறதால என்ன நடக்கும் அதுவும் உங்களுக்கே தெரியும், நான் போன வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது பண்ணுறதால ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணும். கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நான் எஃப் டாட் ரீட் லைன் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ரீட் பண்ணிருச்சு, கிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக அந்த kishan.txtலையும் ஃபஸ்ட்டு லைனில் பாருங்கள் கிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கே தெரியும். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸி தான், ரீடு ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ கைஸ், ஒருவேளை வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய வாட்டி ரீட் லைன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஃபைல் பாயிண்டர் அது எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது ஃபைல் பாயிண்டர்னால் நம்மளோட எஃப் இதுதானே நம்மளோட ஃபைல் பாயிண்டர். இப்போ வந்து நம்மளோட எஃப் எந்த இடத்துல இருக்குது? இப்போ நம்மளோட எஃப் வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக. இப்போ கிஷன் அப்படின்றத ரீட் பண்ணிச்சு, அப்போ முடிச்சு கடைசியில் இந்த இடத்துல தானே இருக்கும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ வந்து ரீட் லைன் பண்ணிட்டு இப்போ ரீட் பண்ணிருச்சு. ஃபஸ்ட் லைனை ரீட் பண்ணி இங்கே தானே இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து சொல்லலாம் இந்த இடத்துல நம்மளோட ஃபைல் பாயிண்டர் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு வாட்டி ரீட் லைன், இந்த பிரிண்ட் ரீட் லைன் அப்படின்னு போட்டேன்னா இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஏன் இதுக்கப்புறம் இருக்கிறத பிரிண்ட் பண்ணோம்னா, முதல்ல வந்து நம்மளோட இந்த ஃபைல் பாயிண்டர் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பியும் ரீட் லைன் அப்படின்னு பண்ணியிருந்தோம். அப்போ இந்த இடத்துக்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த அடுத்த லைன் தானே பிரிண்ட் பண்ணும். இது உங்களுக்கே தெரியும்ல, போன வீடியோ சொல்லலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல நீங்களாக சொல்ல முடியும், உங்கள் வாயாலேயே சொல்ல முடியும், இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபைல் பாயிண்டர் இருக்குது, இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபைல் பாயிண்டர் இருக்குது அப்படின்னு உங்களோட வாயாலேயே சொல்ல முடியும். பட் சில நேரம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கோடிக்கணக்கான லைன்ஸ் இருக்கிற மாதிரி செஞ்சுருவோம். ஓகே, அந்த மாதிரி TXT ஃபைல் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு ஃபைலெல்லாம் செஞ்சுருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் உங்களோட ஃபைல் பாயிண்டர் எந்த இடத்துலடா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இடத்துக்கு தான் இந்த டெல் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ பிரிண்ட் எஃப் டாட் ரீட் லைன் அப்படின்னு பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு மேலே வந்து ஒரு வேளை நான் பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை போட்டுட்டு உள்ளே எழுதுகிறேன் எஃப் டாட் டெல். ஓகே, டெல் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டேன். ஓகே, அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்களேன், இங்கே என்ன பிரிண்ட் ஆகிருக்குன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எதுக்கு 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்குன்னா, என்ன சொன்னேன், டெல் வந்து நம்மளோட ஃபைல் பாயிண்டர் எந்த இடத்துல இருக்குன்றதை காமிக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. அந்த இடத்த வந்து நம்ம பிரிண்ட்டும் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால தான் 0th இடத்துல இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுருச்சு. அதாவது இப்போ நம்மளோட ஃபைல் பாயிண்டர் எங்கே இருக்குன்னா 0 இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடம் ஸ்டார்டிங் மேலே இந்த இடம்
இந்த கே இருக்குல்ல, கேக்கு முன்னாடி இதுதானே ஜீரோ இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அந்த டெல் அப்படின்ற ஃபங்க்ஷனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரீட் லைன் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஓடி இருக்குது. இப்போ பாருங்கள் 2 வாட்டி ரீட் லைன் ஃபங்க்ஷன் ஓடிருச்சு. இப்போ ஓடினதுக்கப்புறம் இந்த 2 வாட்டி ரீட் லைன் ஃபங்க்ஷன் ஓடினதுக்கப்புறம் என்னோடய ஃபைல் பாயிண்டர் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பிரிண்ட் f.tel அதை போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இங்கே நான் போடுறேன் அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கீழே இப்போ 78 அப்படின்னு காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபைல் பாயிண்டர் வந்து இந்த ரெண்டு லைனை ரீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 78th இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சா? நம்மளோட ஃபைல் பாயிண்டர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இந்த டெல் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அண்ட் கைஸ் சொல்கிறப்ப எதுக்குடா இந்த ஃபங்க்ஷன் யூஸ்லெஸ் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் கைஸ் நம்ம ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சொல்லி தான் தரேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ டெல் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் கைஸ் ஒரு விஷயம் நான் மறந்துட்டுருக்கேன். சொல்லுங்கள், என்ன விஷயம் மறந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். கைஸ் நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அந்த எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோம்னா க்ளோஸும் பண்ணணும், க்ளோஸ் பண்ணலாட்டி நான் வந்து உங்களை அடித்து மாண்டே உடச்சிருவேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அதான் நம்ம ஃபைலை இன்னும் க்ளோஸ் பண்ணல, நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணோம். ஓகே, நம்ம வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணலனாலும் அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், க்ளோஸ் பண்ணுறது ஒரு வெரி நைஸ் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃபைலை. அண்ட் சூப்பர், உங்களுக்கு டெல் ஃபங்க்ஷன் சொல்லி தந்துட்டேன். ஸோ கைஸ் ஒருவேளை வந்து உங்களுக்கு உங்களோட ஃபைல் பாயிண்டர் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் கரெக்டாக. நீங்கள் வந்து ரீட் லைன் அப்படின்ற ஃபங்க்ஷன் போட்டதுக்கப்புறம் அந்த லைனை ரீட் பண்ணிச்சு, அது வாட்டுக்கு அடுத்த லைனில் போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் வந்து உங்களோட ஃபைல் பாயிண்டரை நீங்களாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வெயிட் பண்ணுங்களேன், 1 minute வெயிட் பண்ணுங்கள். இதில் நிறைய இது எழுதியிருக்கோம்ல, இது பார்க்க நல்லா இல்லை. ஓகே, ஸோ நம்ம ஏதாச்சும் சும்மா 5 போய் ஏதாச்சும் எழுதிக்குவோம். ஓகே, ஸோ நான் 5 போய் என்ன எழுதுவேன்னா, we have 1 million subscribers அப்படின்னு ஒரு பொய், அடுத்து I am a good boy அப்படின்னு ஒரு பொய். ஓகே, சும்மா டைம் பாஸ்க்காக தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து சும்மா ஏதாச்சும் ஜார்விஸ் அப்படின்னு எழுதிக்குவோம். ஓகே, வாய்க்கு வந்த பேரை எழுதிட்டேன். ஓகே, ஸோ சும்மா இந்த டெக்ஸ்ட் ஃபைலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக, நல்லா தெரியணுன்றதுக்காக எழுதிட்டேன். இப்போ ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், நம்மளோட அந்த ஃபைல் பாயிண்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து இப்போ இந்த kitchen.txtல இதெல்லாம் எதுக்கு எழுதுனேன்னா, நம்மளோட ப்ரோக்ராமில் முன்னாடி பாருங்கள் என்னென்னமோ பெருசாக 78 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பெருசாக இருந்துச்சு. அதனால் அழகாக இருக்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒருவேளை இதை ரன் பண்ணால் என்னென்ன இருக்கும், ரன் பண்ணேன்னா பாருங்களேன், இப்போ என்ன வந்திருக்குன்றதை பாருங்கள். 0 அப்படின்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு லைன் ரீட் லைன் அப்படின்னு கொடுத்ததால் ஃபஸ்ட்டு லைனில் வந்து கிச்சன் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து இன்னொரு வாட்டி ரீட் லைன் அப்படின்னு கொடுத்ததால் we have 1 million அப்படின்னு போட்டிருக்கு. அண்டு இதெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் என்ன இருந்துச்சோ அது வந்து இப்போ நம்ம புதுசாக இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம்ல, நிறைய எழுதியிருக்கோம்ல, இப்போ புதுசாக எழுதணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நம்மளுக்கு ஃபைல் பாயிண்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதானே. அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இங்கே பாருங்களேன், நம்ம வந்து இங்கே ஜஸ்ட் நம்ம f.tel அப்படின்னு பண்ணுறோம், ரீட் லைன் அப்படின்னு பண்ணுறோம். இந்த ரீட் லைன் அப்படின்னு பண்ணுறதால இது என்ன நடக்குதுன்னா, அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனை தான் ரீட் பண்ணுது. நான் வந்து இந்த லைனை ரீட் பண்ணுறா, அந்த லைனை ரீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லலை, அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது சரி கிடையாது கைஸ். நம்ம பர்மிஷன் நம்ம சொல்கிறது தானே இந்த ப்ரோக்ராம் செய்யணும். அதுவாக பண்ணுச்சுன்னா அது பேர் தப்பு தானே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, சீக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, சீக் அப்படின்ற ஃபங்க்ஷனால் என்ன நடக்கும்னா, நம்மளோட ஃபைல் பாயிண்டர் சீக் ஆகி, அதான் சீக்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படியே பயங்கரமாக தெரியும்னா உங்களுக்கே தெரியும் சீக்னா என்னென்னு. தெரியலனா நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி, இப்போ வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் f.readline அப்படின்றத அப்படியே விட்டுருவேன். ஓகே, அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து பிரிண்ட் ஆகணும் கரெக்டாக. கிச்சன் அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். இந்த kitchen.txtல ஃபஸ்ட்டு லைனில் கிச்சன் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து பிரிண்ட் ஆகணும். அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுவேன்றதை பாருங்கள், இந்த இடத்துல எழுதுவேன் f.seek அண்ட் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இதுதான் சீக் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இப்போ நான் வந்து போடுறேன், என்ன போடுறேன்றதை பாருங்கள், 14 அப்படின்னு போடுறேன். அண்ட் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்களேன்.
என்ன நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. பாருங்களேன், அவுட்புட்டை பாருங்கள். கிஷனு அடுத்து E1 மில்லியன் அப்படின்னு வந்திருக்கு. என்னடா இது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே. பாருங்க கைஸ், நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபைல் பாயிண்டர் இருக்குல்ல, அதை வந்து 14th இடத்துல போய் வச்சிட்டோம். முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனில் சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அது நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பாருங்கள், நான் சீக் ஃபங்க்ஷனை போடாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். கிஷனு we have 1 மில்லியன் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் நான் வந்து சீக் ஃபங்க்ஷன் போட்டதால் என்ன நடந்துச்சுன்றதை பாருங்கள். கிஷனு E1 மில்லியன் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ இது எதனால் இப்படி போட்டிருக்குன்னா, நம்மளோட அந்த ஃபைல் பாயிண்டர் இருக்குல்ல, அது வந்து 14th இடத்துல போய் நின்றுச்சு. ஓகே, ஸோ 14th இடம்னா எப்படி 1 2 3 4 5 6 7. அடுத்து இங்கேருந்து நம்ம பிரிண்ட் ரீட் லைன் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இது வந்துடும்ல, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரதால் ஒரு நியூ லைன் வந்துடும்ல. அப்போ இது வந்து ஒரு நியூ லைனில் இங்கேருந்து 7, அடுத்து 8 9 10 11 12 13 14 இந்த இடம் பாருங்கள். இதுதான் 14th இடம். இதுதானே இந்த we have HAVக்கு அப்புறம் இருக்கிற இடம். இதுதானே 14th இடம். எண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இந்த இடம் தானே 14th இடம். ஓகே, ஸோ நம்ம சீக் 14 அப்படின்னு போட்டதால நம்மளோட ஃபைல் பாயிண்டர் இருக்குல்ல, அது வந்து E அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அண்ட் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா f.read line பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சோ அந்த லைனில் அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சோ அது பிரிண்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சா? சீக் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் பாயிண்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் டெல் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஃபைல் பாயிண்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெண்டோட காம்பினேஷன் பயங்கர பவர்ஃபுல் கைஸ். இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுவீங்களா, அந்த நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் இந்த இடத்துல நீங்கள் செகண்ட் லைனில் தான் போகணும், ஃபஸ்ட் லைனில் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து f.seek அப்படின்னு போட்டுட்டு இங்கே ஏதாச்சும் 20 அப்படின்னு போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோன்னே என்னோடய ஃபைல் பாயிண்டர் 20th லைனில் போயிடும். பாருங்கள், 20th லைனில் போயிடுச்சு. இங்கே வந்து என்னமோ LION அப்படின்னு இருக்கா, இந்த மில்லியனில் கடைசியில் இருக்கிற LION. ஓகே, ஸோ அதுதான் அந்த 20th இடம். ஸோ எடுத்தோன்னே 20th இடத்துல போயிடுச்சு. ஓகே, புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இதுதான் கைஸ் சீக் அண்ட் டெல் ஃபங்க்ஷன். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு இதோட யூசேஜ் புரியாது, பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோவில். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த பைத்தன் டியூட்டோரியல்ஸை நம்ம கூடிய சீக்கிரமாக முடிப்போம் கைஸ். அண்ட் ஸ்டில் நீங்கள் என்னோட பைத்தன் டியூட்டோரியல்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலன்னா எதுக்கு கைஸ் ஆக்சஸ் பண்ணல? என்னோட சேனல் இருக்குல்ல, என்னோட சேனலில் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மேலே இருந்து ஹோமு, வீடியோஸ், பிளேலிஸ்ட் அந்த மாதிரி நிறைய இது போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கேம் டெவலப்மெண்ட் பிளேலிஸ்ட்டு, ஜார்விஸ் பிளேலிஸ்ட்டு, பைத்தன் பிளேலிஸ்ட்டு, உங்களுக்கு எது கற்றுக்கணுமோ அந்த பிளேலிஸ்ட் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், இருக்கும். ஸோ பாருங்கள் ப்ளீஸ், போங்க செக் அவுட் பண்ணுங்கள் கைஸ். சேனல் அப்படியே தேடுங்க, சேனல்லையே மேலே கீழே அப்படியே தேடுங்க, எல்லாம் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.